இங்க பாருமா, எங்க வீட்டு மருமகளுக்கு நான் புடவை எடுக்கிறேன். அப்ப எங்க வீட்டு மருமகளுக்கு நான் எடுக்கிறேன். சரி பாருங்க, எடுங்க. இத பாருங்க. காட்டுங்க. மதுமிதா, பாரு. ஒரு நிமிஷம் வரீங்களா? கட்டுனா அழகா இருக்கும். அம்மா, இதே இப்போ வந்திருக்க புது டிசைன். இது கல்யாண பொண்ணு கட்டினா ரொம்ப இந்த நல்லா கலர் கூட இருக்கும். அழகா இருக்கு பாரு. இத பாரு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இந்த கேள்வி கேட்குற ஃபங்க்ஷன், இந்த புடவை நகை செலெக்ஷன்லாம் எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சேன். நல்ல வேளை, கரெக்டா பேசி சமாளிச்சிட்டீங்க. லெக்சர் கொடுத்து போர் அடிச்சு தூங்க வச்சாலும் இந்த மாதிரி அப்பப்ப பண்ணி அசத்துறீங்க. ஏய் மாயா, மாயா என்ன பண்ற? வயசானவங்க எல்லாம் லொடன்னு பேசி போர் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜாலியா இங்க இருக்கலாம். எல்லாரும் அங்க இருக்கும்போது நாம மட்டும் இங்க என்ன பண்றது? என்ன பண்றதா? அவன் இப்படி தனியா மீட் பண்ண முடியாம ஏங்கிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? அதெல்லாம் மாயா. பேசாத. மாயா, ஜீவா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? எத்தனை தடவை சொல்றது உன்னை பிடிச்சிருக்குன்னு? ஏன் உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி தள்ளுற? மாயா, அங்க உங்க அம்மா, எங்க அப்பா அம்மா, அக்கா மாமா எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கதானே இருக்காங்க. இங்க நாம ரெண்டு பேரும் மட்டும்தானே இருக்கோம். நாம எங்கன்னு தேட மாட்டாங்களா? திடீர்னு யாராவது இங்க வந்து பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. எங்க அக்காவும் உங்க அண்ணனும் கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க அங்க இல்லையா? நாம மட்டும் ஏன் இங்க தனியா வரணும்? அது அவங்க ஓல்ட் ஜெனரேஷன், நாம இந்த ஜெனரேஷன். எந்த ஜெனரேஷன் மாறினாலும் சில விஷயங்கள் மாறவே மாறாது மாயா. ஜீவா, என்ன டென்ஷன் பண்ணாத. உன் கூட ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமான்னு ஆசையை கூட்டிட்டு வந்தா ஏன் இப்படி என்ன ஹர்ட் பண்ற? மாயா, சந்தோஷங்கிறது நீ நினைக்கிறதுல மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காத. அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம், இடம், பொருள் இருக்கு. அதை விட்டுட்டு எப்பவுமே இப்படி தனியா இருந்தா அது நல்லா இருக்காது. உண்மையிலே நீ என் கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீன்னா அங்க வா, எல்லாரும் அங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஜீவா, ஜீவா! ச்சே! மேடம் 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 நில்லுங்க. நீங்க பாட்டு போறீங்க, யாரை பார்க்கணும்? நான் கௌதம் சாரை பார்க்க வந்திருக்கேன். உள்ள ஃபங்க்ஷன் நடக்குது மேடம், இப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாது. ஹலோ, நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்திருக்கேன். இல்ல மேடம், அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள விட முடியாது மேடம். ப்ளீஸ், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் கௌதம பார்த்தே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். அவர்கிட்ட ஸ்னேகா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவரே என்னை பார்க்க வருவாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ, வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியும்ல, இப்ப எதுக்கு ஃபோன் பண்றீங்க? சாரி சார், உங்களை தேடி ஒரு லேடி வந்திருக்காங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம ஏன் வராங்க? சார், நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பார்த்து பேசி ஆகணும்னு சொல்றாங்க சார். அவங்க பேர் என்ன? அவங்க பேரு மேடம். ஹலோ ஹலோ, ஸ்னேகா.
நீயா? வீடு வரைக்கும் வந்துட்டோம் பாத்தியா? நீ என்ன எதிர்பார்க்கல? பயங்கர ஷாக்கா இருக்குமே. உன்னை யார் இங்க வர சொன்னா? தயவு செஞ்சு இந்த பக்கமே வராத, அப்படியே போயிடு. உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. ஆனா நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். பேசாத. உன் குரலை கேட்கவே எனக்கு பிடிக்கல. ஹலோ ஹலோ மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு மேடம், பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ் மேடம். போங்க மேடம். சார் முதல்ல அவளை வெளியே அனுப்பு. இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. வந்தா தொலைச்சிடுவேன். சார் அவங்க போயிட்டாங்க சார். என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டீங்களே, அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், சில விஷயம்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். ஆனால் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் மாதிரி ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த பிரச்சனைனாலும் அதை பொறுமையாக டீல் பண்ணுங்க ப்ளீஸ். இதை அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. ஷூர், தேங்க்ஸ். ஹலோ, நான் என்ன டிசைன் கேட்டேன், நீங்க என்ன டிசைன் அனுப்பியிருக்கீங்க? இமீடியட்டா வேற டிசைன் வந்தாகணும். 5 minutes டைம். அதுக்குள்ள வேற டிசைன் வந்தாகணும். ஓகேவா? மாயா, சாரி, பயந்துட்டியா? நான் தான். இப்படி திடீர்னு வந்தா என்ன அர்த்தம்? எப்பவும் நீ தானே என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவ. அதான் பதிலுக்கு நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஜீவா, நான் பிஸியா இருக்கேன். என்ன மாயா, நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன். நீ மட்டும் நல்ல மூட்ல இருந்தா போதுமா? நான் நல்ல மூட்ல இருக்கேனான்னு பார்க்க வேண்டாமா? உன் ஆபீஸ்க்கு வரலாமான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டியா நீ? ஏய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் வரணும்னா கூட உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் வரணுமா? அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கலாம்ல. நீ பாட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. இந்த வேலையெல்லாம் விட்டுரு. நம்ம ஜாலியா அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு வரலாம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? அங்க எதுக்கு? அங்க எதுக்கு போவாங்க? என்ஜாய் பண்ணதான். ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ரைடு இருக்கு. இப்படி மேல போய் அப்படியே தலை கீழே வருதான். அப்படியே வயிறெல்லாம் கலங்கிடும். அதை என்ஜாய் பண்ண வேணாமா? நான் கன்சீவ் ஆயிருக்கிறதே இவனுக்கு தெரியாது. இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வேற என்ன கூப்பிடுறான். என்ன பண்றது? ஏய், என்ன வயித்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு தான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. இப்ப என்ன திடீர்னு ஒரு பயம்? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வேண்டாம். ஏன், என்ன மாயா, உனக்கு பிடிக்குமேன்னு இப்படி ஒரு பிளான் பண்ணி வந்தா நீ இப்படி சொல்ற? நான் உன் கூட வெளியே வரேன். ஆனா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் வேண்டாம். வேற எங்கேயாச்சும் போலாமே. இதுக்கு நீ ஒத்துக்கிறதா இருந்தா வரேன், இல்லனா என்ன விட்டுரு. ஏய், ஓகே 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 ஓகே, இரு, விடு. நீ சொல்ற இடத்துக்கே நம்ம போலாம். வா. நீ வெளியே வெயிட் பண்ண, நான் வரேன். ஓகே, லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வந்துரு. ஷூர்.
இவன்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைக்கிறதுன்னு தெரியல. இப்படி திடீர்னு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வான்னு கூப்பிடுறான். அங்க போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பார்க்கறது? ஷோ. போ போ. என்ன நண்பா, வீட்லயுமா வேலை? ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். டேய், ஹேய், நீ வந்திருக்கியா? நான் கவனிக்கவே இல்லை. ஏண்டா, யார் வந்திருக்கோன்னு கூட தெரியாம அப்படி என்ன ஒர்க்கு? இந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். உன் கல்யாணத்துக்கு நாங்க ஏதாவது பண்ண வேணாமா? ஆனா இதுக்கு மேல நாங்க சொல்ல மாட்டோம். டேய், எதுக்குடா வீண் செலவலாம்? டேய், இப்ப நீ வர போறியா இல்லையா? சரி, வரேன். இப்படி மிரட்டினா தான் வருவான். கௌதம், இன்னைக்கு ஃபுல்லா நீ எங்க கூட தான் இருக்கணும். முதல்ல உனக்கு சர்ப்ரைஸ், அடுத்தது டின்னர். டின்னரா? அப்புறம் எனக்கு ஆபீஸ் மீட்டிங்? அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாரு, நீ வா. வா வாடா. டேய் டேய் டேய், கொஞ்சமாவது ஃப்ரீயா இரு நண்பா. என்ன நீ? டேய், என்னடா இது? பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங். உன்னை பத்தி உனக்கு கவலையே இல்லைல்ல? ஏய், சர்ப்ரைஸ் இப்ப சொல்ல போறேன் நண்பா. உன் கல்யாணத்துக்கு நாங்க ஒரு கோட் செலக்ட் பண்ணிருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட கோட்டுக்கா பஞ்சம்? எனக்கு நீங்க gift தரணுமா? என்ன அப்பர்ணா? டேய், இந்த பிளான சொன்னதே இவதான்டா. ப்ளீஸ், எங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம். கௌதம் அண்ணா, வாங்க. எப்படி? பாரு, எப்படி இருக்கு பாரு. உனக்காக அளவு கொடுத்து தைச்சு வாங்கியிருக்கோம். தைச்சது இவர்தான். முதல்ல இதை போடணும்பா. எப்படி இருக்குன்னு சொல்லு. இது எனக்கு செட் ஆகாது சந்தோஷ். இது என்ன பார்த்த உடனே சொல்ற? அளவு எடுத்து தைச்சது. போய் போட்டு பாரு. டேய், செட் ஆகாதுன்னு சொல்றேன். போட்டு பாரு நண்பா. போட்டு பாரு சொல்றேன்ல. போ போ. இருக்கு சார், போட்டு வரட்டும். வந்துருவான். கரெக்டா இருக்கும்ல? நண்பா, சீக்கிரம் வா. என்னன்னு போய் பாரு. நண்பா, சீக்கிரம் வா நண்பா. இதுக்கும் லேட்டா? நண்பா, வரேன். சந்தோஷ், என்ன? வரான். நண்பா, என்னாச்சு? சீக்கிரம் வா. கரெக்டா இருக்கா? டேய், இருடா, வரேன். என்னாச்சு? வருவான். வந்துருவான். என்ன? டேய், என்னடா தச்சிருக்கீங்க? உள்ளே போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு போட்டா கோட்டு கிழிஞ்சிரும் போல இருக்கு. டைட்டா வேற இருக்கு. அது எப்படி டைட்டா இருக்கும்? அளவு கொடுத்து தைச்சிருக்கோம். அண்ணா, என்ன இவன் இப்படி சொல்றான்? சான்ஸே இல்லை மேடம். நான் தானே தச்சேன். பர்ஃபெக்டா இருக்கும் மேடம். அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ, நண்பா, பொறுமை. சார், அளவெல்லாம் சரியா தானே தைச்சிங்க? நீங்க கொடுத்த அதே அளவு தான் சார். அப்புறம் எப்படி டைட்டா இருக்கும்? சார், நான் தைக்கிறதுக்குள்ள இவர் கொஞ்சம் வெயிட் போட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது? உடம்பு வெயிட் போட்டுருச்சா? என்ன குண்டன சொல்றியா நீ? 10 நாள்ல என் உடம்பு வெயிட் போட்டுருச்சா? அப்ப நீ தான் வந்து எனக்கு சமைச்சு போட்டியா? சாரி சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். ஐ எம் வெரி சாரி சார். சொல்றத சொல்லிட்டு என்ன சாரி? ஆமாங்க, நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது. 10 நாள்ல ஊதுறதுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பூரியா இல்ல பலூனா? டேய்,
அவரே சொல்லாதெல்லாம் நீ ஏன்டா சொல்ற? இல்ல இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இரிட்டேட் பண்றீங்களா? இல்ல நண்பா. நான் குண்டா இருக்கேன்னு குத்தி காட்டுறீங்களா? நீங்காச்சும் உங்க கோட்டாச்சு போடா. சார் சாரி சார் 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 நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொன்னது சரிதான். என் ஃப்ரெண்டு வாரம் ஒரு இன்ச்சு கூட தான் செய்வான். அதுலயும் அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அதனால தினத்துக்கு தினம் கொஞ்சம் 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 ஆயிட்டு தான் இருப்பான். கௌதம் திட்டானே கோவப்படாதீங்க. அவன் மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டான். ரொம்ப இன்னசென்ட். நான் உங்களுக்கு வேற பெர்ஃபெக்ட்டான கோட்டளவை எடுத்து அனுப்புறேன். புதுசா ஒன்று தச்சு கொடுங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சே தச்சு கொடுங்க. ஏன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆயிட்டானா. மது, இன்னைக்கு உனக்கு லஞ்ச் என் வீட்ல தான். இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும். உனக்கு காஃபி வேணுமா இல்ல ஜூஸ் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா ஆமா, பொண்ணுங்களுக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே பசி எடுக்காது, தாகமும் எடுக்காது. எப்படியோ உன்னோட பேச்சுலர் லைஃப் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போல. வெறும் சிரிப்பு தான் பதிலா? சரி, முதல்ல நீ கௌதம எங்க பார்த்த, எப்படி பார்த்த, யாரு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. என்னடி யோசிக்கிற, சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ட்ரை பண்ணு. அதை எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. உங்களுக்குள்ள எங்க ஸ்டார்ட் ஆச்சோ நீ அதுல இருந்து ஆரம்பி. அவரு பெரிய பிசினஸ் மேன். அதுதான் உலகத்துக்கே தெரியுமே. உன் லவ் பத்தி சொல்லு. லவ் அது அது உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைக்கிறேன். அதான் எது கேட்டாலும் பதிலே வர மாட்டேங்குது. நீ லஞ்சுக்கு வான்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. லஞ்சுக்கு வர சொன்னதே சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ தான் சமைக்க போற. அதுக்கு என்ன, சமைச்சிட்டா போச்சு. அதான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சே. இதுக்கு மேல என்ன, ஸ்டவ்வை பத்த வச்சா 5 நிமிஷத்துல சமையல் ரெடி ஆக போகுது. என்னடி இது, பெரிய இவளாட்ட போன சிக்கனை பார்த்த உடனே ஷாக் அடிச்ச மாதிரி பின்னாடி வர. நான் ஏண்டி சிக்கன் சமைக்கணும், என்னால முடியாது. நண்பா, ஏன்டா டெய்லரை போட்டு திட்டுற? வெயிட் போடுறது உனக்கு, அவரை போய் திட்டுறியே. அதான் கௌதம், நாங்க சீரியஸா சொல்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது டயட்ல இரு. டயட்டா அப்படின்னா? ஏய் டயட்ரா, டயட்டு ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கணும். எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஆமாடா, கல்யாணம் செட் ஆகாது, கோட் செட் ஆகாது, டயட் செட் ஆகாது. உனக்கு என்னதான்டா செட் ஆகும்? இப்படி சுத்தி நின்னு அட்வைஸ் பண்ணதா சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டு வந்தீங்களா? நண்பா, டயட்ல நீ இருந்தே அவனை வேற வழியே இல்ல. கல்யாணம் வேற வருது இல்ல. டேய், ஆசாசியா வளர்த்தேன்டா, இது எப்படிடா கரைக்க சொல்ற? ஆசாசியா வளர்க்கறதுக்கு இது என்ன ஆட்டுக்குட்டியா? நண்பா, டயட்ல நீ இருக்க, அவ்வளவுதான். சரி, சாப்பிட போலான்னு சொன்னீங்களே, அது எங்க? என்ன டேய், இவ்வளவு நேரம் நாங்க என்னடா சொல்றோம்? டயட்ரா, டயட்டு, சாப்பாடு, ட்ரீட்டு எல்லாம் கட்டு. நீங்களா நண்பர்களா? ஏய், கௌதம் ரசிச்சு சாப்பிடுவாருல்ல, சொல்லுடி. நீ தானே சொன்ன அசைவம் சமைக்க தெரியுமான்னு அவங்க பாட்டி கேட்டாங்கன்னு. அது நியாயமான கேள்வி தானடி. அப்ப நீதான் சமைக்கணும். ஏய், நான் முட்டைய கூட தொட மாட்டேன்டி. இது எப்படி சமைக்கிறது? ஏய், நான் உன்னை சமைக்க தானே சொல்றேன். சாப்பிடு சொன்ன மாதிரி டென்ஷன் ஆகுற. சாப்பிடுறதா? என்னடி ஓவரா சீன் போடுற? அப்ப சாப்பிடுற நாங்கல்ல மனுஷங்க இல்லையா? ஏய், நான் இந்த டிஸ்கஷனுக்கே வரலடி. என்னால முடியாத, விட்டு. சான்ஸே இல்ல. புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது ஒன்னும் சும்மாலாம் இல்ல.
நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். அப்படி சமைச்சு போட்டாதான் ஆம்பளைங்களை கைக்குள்ள வச்சுக்க முடியும். ஏய், உனக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுறேன்டி, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஹேய், நான் உனக்கு 2 கோவிலா கட்டி கும்பிடுறேன். சம போடி. வேணா ஏய், போடி. கோழியா வானத்துல சிறகடிச்சு பறக்க வேண்டியது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஆமா, கோழி வானத்துல பறக்கிறதா இவதான் பார்த்தா. ஏய், அதை எடுத்து கழுவுடி. ஆ, கழுவுறதா? தண்ணியில எடுத்து போட்டு கழுவுடி. ஏய், பண்ணு. ஐம் சாரி கோழிமா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கும் இந்த பாவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம். கொன்னா பாவம், தின்னா போச்சு. கோழிமா, நீ அடுத்த ஜென்மத்துல மனுஷனா போற. இவ கோழியா பார்க்கட்டும். இவளை சமைச்சு நீ பழி வாங்கிடு. இவளை சமைக்க சொன்னா சினிமா வசனால பேசிட்டு இருக்கா. போடி. ஸ்ருதி, ஒரு விஷயம் ஸ்ருதி. என்ன டவுட் வேணாலும் கேளு. நான் சிக்கன்ல ஸ்பெஷலிஸ்ட். அது என்னன்னா, சொல்லுடி. இந்த சிக்கனை நீயே சமைச்சிரு. ஏய்